வணக்க நண்பர்களே, இன்று பிப்ரவரி 3, 2026 காலையில் எழுந்ததும் மார்க்கெட்டை பார்த்தாலே ஒரே குழப்பம். ஒரு பக்கம் தங்க விலை நான் ஏறுகிறேன் என்று 80 ரூபா கூடியிருக்கு. இன்னொரு பக்கம் வெள்ளி விலை நான் அதாலா பாலத்துக்கு போறேன் என்று கிலோவுக்கு 20,000 சரிஞ்சிருக்கு. ஒரே மார்க்கெட்ல ஏன் இந்த இரண்டு விதமான போக்கு? தங்கம் வாங்குறவங்க இன்னைக்கு ஏமாற வாய்ப்பு இருக்கா? வெள்ளி விலை இவ்வளவு மலிவா கிடைக்கும் போது வாங்கி போடலாமா? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு ஆழமான விடையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இன்னைக்கு ரேட் என்னன்னு தெளிவா பார்த்துடுவோம். உங்க பட்ஜெட்டை பிளான் பண்ண இதுதான் அடிப்படை. தங்கம் நேற்று சரிந்த வேகத்திற்கு இன்று பெரிய அளவில் ஏறி இருக்க வேண்டும். ஆனால் ஏறி இருப்பதோ வெறும் 80 ரூபா தான். அதாவது 22 கேரட், அதாவது 1 கிராம் தங்கம் 14,030 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ஒரு சவரன் 8 கிராம் 1,12,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இங்கே ஒரு சின்ன கணக்கு. ஒரு சவரன் வாங்கும்போது ஜிஎஸ்டி 3% பிளஸ் செய்கூலி சேதாரம் 10 to 15% சேர்த்தால் தோராயமாக கையிலிருந்து 1,25,000 ரூபாய் வர செலவாகும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளி தள்ளுபடி விலையில் இன்னைக்கு ஹீரோவே வெள்ளி தான். 1 கிராம் 280 ரூபா, அதாவது நேற்று 300 ரூபா. 1 கிலோ 2,80,000 ரூபா. நேற்று 3 லட்சமாக இருந்தது. ஒரே நாளில் 20,000 ரூபா மிச்சம். சரி, இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஏன் இந்த முரண்பாடு? காரணம் ஒன்று, ஹெட் கேட் பவுன்ஸ். அதாவது பங்கு சந்தையில் ஒரு பழமொழி உண்டு, மேலிருந்து கீழே விழும் ஒரு பூனை கூட தரையில் பட்டதும் சற்றே எழுந்து துள்ளும். நேற்று தங்க விலையில மிக வேகமாக சரிந்தது. இன்று நடக்கும் இந்த 80 ரூபா உயர்வு என்பது உண்மையான வளர்ச்சி கிடையாது. அந்த வீழ்ச்சியின் ஒரு சிறிய துள்ளல் மட்டுமே. இதை நம்பி மொத்த பணத்தையும் போடுவது ஆபத்து. இதை தான் புல் டிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி ஏன் விழுந்தது? தங்கம் என்பது ஒரு சேமிப்பு, ஆனால் வெள்ளி என்பது ஒரு மூலப்பொருள். சோலார் பேனல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிக்க வெள்ளி தேவை. உலக பொருளாதாரம் மந்தமாக போகிறது என்ற பயம் வரும்போது தொழிற்சாலைகள் உற்பத்தியை குறைக்கும். அதனால் வெள்ளியின் தேவை குறைந்து விலை சரிகிறது. ஆனால் இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. காரணம் 3, கெவின் வாஸ். அமெரிக்காவில் புதிய பெடரல் வங்கி தலைவராக கெவின் வார்ஸ் வரப்போகிறார். இவர் வந்தால் வட்டி விகிதத்தை அவ்வளவு சீக்கிரம் குறைக்க மாட்டார். வட்டி குறையவில்லை என்றால் டாலர் வலிமையாகும். டாலர் வலிமையானால் தங்கம் விலை குறையத்தான் செய்யும். இதுதான் அடிப்படை விதி. இந்த சூழ்நிலையில ஒரு மிடில் கிளாஸ் மனிதராக நாம என்ன செய்ய வேண்டும்? பிளான் ஏ. வீட்டில் திருமணம் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு அடுத்த மாதம் முகூர்த்தம் என்றால் இன்றைய விலையான 14,030 ஓரளவு பரவாயில்லை. ஆனால் மொத்தமாக வாங்காதீங்க. உதாரணத்துக்கு 10 சவரன் தேவை என்றால் இன்று 3 முதல் 4 சவரன் மட்டுமே வாங்குங்கள். மீதியை அடுத்த வாரம் விலை குறையும் போது ஆவரேஜ் செய்யலாம். பிளான் பி, சிறுக சேமிப்பவர்களுக்கு. தயவு செய்து அவசரப்படாதீங்க. தங்கம் விலை 13,500 அல்லது அதற்கு கீழ் செல்ல வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அந்த விலையில் வாங்கினால் உங்களுக்கு ஒரு கிராமிற்கு 500 ரூபா வர லாபம் கிடைக்கும். காத்திருப்பது கைக்கு மேல பலன் தரும். பிளான் சி, வெள்ளி வாங்கலாமா? கண்டிப்பாக கண்ணை மூடிக்கொண்டு வாங்கலாம். 3 லட்சத்துக்கு விற்ற வெள்ளி இன்று 2,80,000க்கு. அதாவது நீங்க கொலுசு, மெட்டி அல்லது பூஜை பாத்திரங்கள் வாங்க நினைத்தால் இதை விட சிறந்த நேரம் கிடையாது. இது ஒரு பாட்டம் பிரைஸாக இருக்க வாய்ப்புள்ளது. கடைசியா ஒரு டிப்ஸ். கடைக்கு செல்லும் போது நேற்று விலை குறைவாக இருந்ததே என்று கேட்காதீங்க. இன்றைய மார்க்கெட் விலை 14,030 தானே, செய்கூலியில் எவ்வளவு குறைப்பீங்க என்று பேரம் பேசுங்க. மார்க்கெட் டல்லாக இருப்பதால் கடைக்காரர்கள் செய்கூலியை குறைக்க வாய்ப்பு அதிகம். நாளைய மார்க்கெட் நிலவரம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. அமெரிக்காவில் இருந்து வரும் செய்திகளை வைத்து காலை 10 மணிக்கு மீண்டும் அப்டேட் தருகிறேன். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.